இலங்கையில் புத்தம் புதிதாக அறிமுகமாகின்ற கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே நாடளாவிய ரீதியில் கோஆர்டினேட்டராக இணைந்து கொள்வது எவ்வாறு என்பது தொடர்பான விவரங்களை நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வி பயிலுகின்ற பல லட்சக்கணக்கான மாணவர்களை கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலோடு இணைத்து கொள்வதற்காக கடமையாற்றுபவர்கள்தான் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோஆர்டினேட்டர்ஸாக யார் இணைந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் 18 வயதிற்கு மேற்பட்ட தொழில் புரியக்கூடிய அல்லது தொழில் தேடக்கூடிய யாரும் கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே கோஆர்டினேட்டர்ஸாக இணைந்து கொள்ள முடியும். இது மிகவும் இலகுவான ஒரு பணி. இந்த கோஆர்டினேட்டர் பணியை மேற்கொள்பவர்களுக்கு விசித்திரமான யாரும் நம்ப முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இதனூடாக வருமானம் கிடைக்க இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை ஒன்றொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் யார் கோஆர்டினேட்டர்ஸாக கடமையாற்றலாம் என்றால், குறிப்பாக மிக பிரதானமாக மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் கோஆர்டினேட்டர்ஸாக கடமையாற்றலாம். அடுத்ததாக பெற்றோர்களும் கோஆர்டினேட்டர்ஸாக இணைந்து கொள்ளலாம். அடுத்ததாக பல்கலைக்கழக கல்வி பயிலுகின்ற அல்லது படித்துவிட்டு வீட்டில் இருக்கின்ற அல்லது இல்லத்தரசியாக இருக்கின்ற ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியாஸ் உள்ளவங்க யாரும் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலில் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கோஆர்டினேட்டர்ஸாக கடமையாற்ற முடியும். இவர்களுக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால், இந்த கோஆர்டினேட்டர்ஸ் ஊடாக இணைந்து கொள்கின்ற மாணவர்கள் தங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் குறிப்பாக பாடசாலை கல்வி திட்டம் என்று வைத்துக்கொண்டால் பாலர் வகுப்பு முதல் உயர்தரம் ஆஃப்டர் ஏ லெவல் யூனிவர்சிட்டி வரைக்குமான டிப்ளமா டிகிரி கோர்சஸ் உட்பட சகல கற்கை நெறிகளுக்கும் அந்த மாணவர்கள் கட்டணம் செலுத்துகின்ற போது அந்த கட்டணத்திலே 5% கோஆர்டினேட்டர்ஸுக்கு வழங்கப்படும். உதாரணமாக, முதலாம் ஆண்டில் ஒரு பிள்ளையை ஒரு கோஆர்டினேட்டர் இணைத்து விடுகின்ற போது அந்த பிள்ளை ஆப்பினுள் ரெஜிஸ்டர் செய்கின்ற போது ரெஃபரல் கோட் என்கின்ற ஒரு இலக்கத்தை வழங்கி அந்த பிள்ளை பதிவு செய்ய வேண்டும். இந்த ரெஃபரல் கோட் ஆட்டோமேட்டிக்காக கோஆர்டினேட்டர்ஸுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகின்ற ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸுக்கும் பிரத்யேகமாக வழங்கப்படுகின்ற அந்த ரெஃபரல் கோடினை எந்த மாணவர் தங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனின் போது பதிவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்கிறாரோ அந்த மாணவர் இந்த மொபைல் ஆப்பிலே, இந்த ஆன்லைன் ஆப்பிலே பை பண்ணுகின்ற, கட்டணம் செலுத்துகின்ற அனைத்து கட்டணங்களிலும் அந்த கோடுக்கு சொந்தக்காரரான கோஆர்டினேட்டருக்கு 105% அவர்களுக்கு வழங்கப்படும். இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு. இதற்கு ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும். மாணவர்களை உங்களுடைய கோடை வழங்கி நீங்கள் அவர்களை இதனுள் இணைத்து விடுவதற்காக. முந்திக் கொள்பவருக்கு அந்த மாணவர் செலுத்துகின்ற அத்தனை கட்டணத்திலும் 5% அவருக்கு கிடைக்கிறது. எனவே இதற்கு முந்திக் கொள்கின்ற அளவுக்குத்தான் அவர்களுக்கு இதனுடைய அனுகூலங்கள் அதிகமாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கோஆர்டினேட்டர்ஸால் இணைத்து விடப்பட்டவர்கள் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு அல்ல, காலம் பூராக வருடக்கணக்கில் இந்த கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலிலே எத்தனை தடவை அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் 5% அந்த அவர்களை இணைத்து விட்டவர்களுக்கு கிடைக்கும். நாங்கள் நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களை கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூலோட இணைத்துக் கொள்வதற்கு குறுகிய காலத்தில் அதிக மாணவர்களுக்கு இந்த கற்பித்தல் விடயங்களை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இவ்வாறானதொரு முறையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ரைட், இப்போ ஒரு கோஆர்டினேட்டர் ஒன்றாக நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? 3 விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, முதலாவதாக நீங்கள் கிரேட் விஷன் ஹோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆப்பினுள் உங்களை கோஆர்டினேட்டர் ஒருவராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஸ்டூடெண்ட் ஆப்பை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ரைட், இது ஸ்டூடெண்ட்டுக்கான ஆப்புன்ற லிங்க். இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும். அந்த லிங்க்கில் நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாம்னு கேட்டால், கிரியேட் நியூ
ஐடி அப்படின்னு உங்களுக்கு இதில் காட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்சி அளிக்கும். ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிறவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் ஆகுவாங்க. இல்லாதவங்க இந்த இடத்துல புதிய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அப்போ கோ டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கோஆர்டினேட்டராக இணைந்து கொள்பவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் இந்த கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ளுக்கு தான் நீங்கள் இந்த இடத்துல இணைந்து கொள்ள வேண்டும். முதல் நீங்கள் மீடியத்தை செலக்ட் பண்ணலாம். அதன் பிறகு உங்களுடைய பெயரை நீங்கள் வழங்க வேண்டும். நம்ம உதாரணமாக ஒரு பெயரை வழங்கலாம். ரைட், ஆயிஷா அப்படின்னு வழங்குகிறோம். பிறந்த தேதியை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். இது உங்களுடைய சுய விவரங்களை நீங்கள் இங்கே வழங்கிக்கொள்ள வேண்டும். ரைட், மாதம் திகதியை போட்டுக்கொண்டு அடுத்ததாக பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் முக்கியமான இடம். இந்த இடத்துல கோஆர்டினேட்டர்ஸ் அப்படிங்கிற லெவலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய பாடசாலையை நீங்கள் வழங்கலாம். உங்களுடைய பாடசாலை கற்ற பாடசாலை பேரண்ட் நேம் நீங்கள் அதை வழங்கிக்கொள்ள வேண்டும். ரைட், அது மாதிரி வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் உண்மையான வாட்ஸ்அப் இலக்கம் என்னன்றதை நீங்கள் இந்த இடத்துல வழங்க வேண்டும். நான் இது ஒரு சாம்பிள் டெஸ்ட்டுக்காக கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் மொபைல் இலக்கத்தையும் கொடுத்துக்கொள்ளும். இது யூசர் நேம் பாஸ்வேர்டு, இது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு. ரைட், அப்போ நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டாக இங்கே பேரையே கொடுப்போம் நாங்கள். ரைட், ஆயிஷா அப்படின்னு கொடுத்தோம். ரைட், பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு பொருத்தமான நீங்கள் பாஸ்வேர்டை இதில் கொடுத்துக்கலாம். நான் 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, மறுபடியும் இருக்க பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் ரெஃபரல் நம்பர் அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த கிராஜுவேஷன் ஹோம் ஸ்கூலில் யார் ரெஜிஸ்டர் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு இந்த ரெஃபரல் நம்பர் அப்படின்றது கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் ரெஃபரல் நம்பர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகும். ஆனால் ஏனைய விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும். இந்த ரெஃபரல் நம்பர் மாத்திரம் ஆப்ஷனலானது. இதை நீங்கள் கொடுத்தும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு மாணவர் கொடுக்காமலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு கோஆர்டினேட்டராக இணைந்து கொள்ளுகின்ற போது இப்போ நீங்கள் இதை ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோட் வந்து இங்கே கிடைக்குது. ரைட், பார்த்தீங்களா? அந்த பாருங்கள். ரைட், ரெஜிஸ்ட்ரேஷன் submitted successfully. Your referral code is GV0000MW. இதுதான் இப்போ இந்த ஆயிஷா என்ற கோஆர்டினேட்டருக்கு கிடைத்திருக்கிற ரெஃபரல் கோட். இந்த கோடினை மாணவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகின்ற போது அந்த இடத்துல ரெஃபரல் கோடுன்ற இடத்துக்கு அவங்க அந்த கோடை வழங்கினார்கள் என்றால் அவர்கள் காலம் முழுக்க பர்ச்சேஸ் பண்ணுகின்ற அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு 5% ஒதுக்கப்படும். 5% உங்களுக்கு ஒதுக்கப்படும். இது முதல் மாதம் 1000களில் பெறலாம். இரண்டாவது மாதம் 10,000 20,000 என்று சம்பளம் பெறலாம். அடுத்தடுத்த மாதங்களுக்கு நீங்கள் புதுசாக மாணவர்களை இணைத்து கொள்ள அத்தனை மாணவர்களுக்கும் ஃபிக்ஸட் டிபாசிட்டில் காசு போடுற மாதிரி உங்களுக்கு அவர்கள் பை பண்ணுற காலம் முழுக்க நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. எனவே இதற்காக நீங்கள் முந்திக்கொண்டு இதை பதிவு செய்து கொள்ள முயற்சி எடுங்கள். ரைட், இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்த பின்னாடி உங்களுக்கு அட்மினுடைய அப்ரூவல் வழங்கப்படும். அட்மின் அப்ரூவல் கிடைச்ச பின்னாடி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லொகின் ஆகி உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். அதை நாங்கள் அடுத்த பதிவில் தொடருவோம்.